இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இபிஎஸ் இடையே காரசார விவாதம், வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. தமிழ்நாட்டில் அதானி நிறுவன முதலீடு குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. நான் அதானியை சந்திக்கவில்லை, அதானியும் என்னை சந்திக்கவில்லை என பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திட்டவட்டம். அதானி விவகாரத்தில் கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிப்பீர்களா என பாஜக பாமகவுக்கு கேள்வி. சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இடையே இன்று காரசார விவாதம். 5 முறை எச்சரிக்கை விடுத்த பிறகே அணை திறக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இன்று மறுப்பு. உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறியுள்ளதாக குற்றச்சாட்டு. 2 நாட்கள் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கல்வி நிறுவனங்களால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா உட்பட 19 மசோதாக்கள் நிறைவேற்றம். திருவண்ணாமலையில் இந்த ஆண்டும் மலை உச்சியின் மீது மகா தீபம் எரியும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு இன்று உறுதி. எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம். விசிகாவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா இன்று எக்ஸ் தளத்தில் பதிவு. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை தமிழக கடற்கரையை அடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. விசிகாவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா விஜயின் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகரிடம் பேசினோம். விவரிக்கிறார் செய்தியாளர் சாலமன். கடந்த சில நாட்களுக்கு முன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் என பேசியது அரசியல் வட்டாரத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. இதையடுத்து ஆதவ் அர்ஜுனா செயல்பாடு கட்சி நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறி விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்தார். தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் தனது கடமையை செய்ததாக இன்று விளக்கம் அளித்த திருமாவளவன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது தங்கள் கொள்கை என உறுதிபட தெரிவித்தார். மேலும் விஜயுடன் கூட்டணியா என கேட்ட கேள்விக்கு தெரியாது என பதிலளித்தார். Do you think actor Vijay should join in an alliance with the DMK in the future? I don't know. With VCK? I don't know. இந்நிலையில் விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என எக்ஸ் தளத்தில் இன்று கருத்து பதிவிட்டார். இதனிடையே ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸிடம் பேசினோம். அவருடைய அரசியல் நகர்வு என்பது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதிலே அவருக்கு உறுதியான ஒரு கருத்து இருக்கிறது. அதே கருத்தை கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிமுக இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட அவர் விஜயோடு நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால், அவரோடு நல்லிணக்கம் பேணக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்கிற காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் வியூகம் சார்ந்த பணிகளை ஆதவ் அர்ஜுனா மேற்கொள்வாரே தவிர அவர் விசிகாவில் தொடர மாட்டார். செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். விசிக கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா விரைவில் தாவேகா தலைவர் விஜயை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தனது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் மூலமாக தாவேகாவிற்கு அரசியல் வியூக பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும், ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா விசிக மற்றும் திமுக கட்சிகளுக்கு அரசியல் வியூக பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது தாவேகாவிற்கு அரசியல் வியூக பணிகளை திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். தமிழக சட்டப்பேரவையில் சாத்தனூர் அணை திறப்பு, அதானி விவகாரம் குறித்து இன்றும் காரசார விவாதம் நடைபெற்றது. இன்றைய பேரவை நிகழ்வுகளை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் பாஸ்கரன் மற்றும் சதீஷ் முருகன். தமிழக சட்டப்பேரவையில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே இன்று காரசார விவாதம் நடைபெற்றது. சாத்தனூர் அணை திறப்புக்கு முன் முறையான எச்சரிக்கை கொடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் 5 முறை எச்சரிக்கை கொடுத்து படிப்படியாகத்தான் அணை திறக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்தார். 2 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாபு எண்ணிக்கை ஒரு 5-6 சாபு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் முதலீடு தொடர்பாக பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் நானும் அதானியை சந்திக்கவில்லை, அதானியும் என்னை சந்திக்கவில்லை என விளக்கம் அளித்தார். என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை.
இதை விட வேறு விளக்கம் தேவையா? முன்னதாக கேள்வி நேரத்தில் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்தார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளரிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறியுள்ளதாக விமர்சித்தார். சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்றங்கள், திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்றங்கள் இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். 2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரில் தனியார் கல்வி நிறுவனத்தால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் 10% கேளிக்கை வரி விதிக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதா உள்ளிட்ட 19 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இன்று நிறைவடைந்த இந்த கூட்டத்தொடரானது வருகிற பிப்ரவரி மாதம் மீண்டும் ஆளுநர் உரையுடன் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். திருவண்ணாமலை தீப திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று மகாரத தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வழக்கம் போல் இந்த ஆண்டும் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என உறுதியளித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு பக்தர்களை அனுமதிப்பது குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குரு தண்டபாணி. தீப திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தேரோட்டத்தின் முக்கிய நிகழ்வான மகாரதம் என அழைக்கப்படும் அண்ணாமலையாரின் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் குப்பாச்சாரி, கமலா, கோகிலா ஆகியோரிடம் பேசினோம். தேர் அசைவு எப்படி இருக்க வேண்டுமோ அதுபோல் அசைந்தாடி வருவது மிகவும் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கின்றது. புதுசாக தேரை புதுப்பிச்சிருக்காங்க 70 லட்ச ரூபாயில். அண்ணாமலையார் அழகாக பவனி வந்திருக்காரு. சூப்பராக இருந்தது. நிறைய கூட்டம், போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருந்துச்சு. பொதுமக்களும் நல்லா பாதுகாப்பாக அருமையாக அண்ணாமலையார் தரிசனம் பண்ணாங்க. 2 மணிக்கு விநாயகர் தேர் அருமையாக சிறப்பாக நடந்தது. அடுத்து முருகர் தேர், அதுவும் சிறப்பாக நடந்தது. கூட்டம் நிறைய கூட்டம் நடந்தது. நல்ல அமைப்பாக சாமி பார்த்தோம். திருப்தியாக இருக்குது. இதனிடையே சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு நிபுணர் குழு அறிக்கையின் அடிப்படையில் தீப திருவிழாவுக்கு பயன்படுத்தப்படும் 350 கிலோ கொப்பரை, 450 கிலோ நெய் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்ல தேவைப்படும் மனித சக்தி மட்டுமே மலை மீது அனுமதிக்கப்படுவர் என தெரிவித்தார். மேலும் திருவண்ணாமலை தீப திருவிழா வழக்கம் போல இந்த ஆண்டும் மிக சிறப்பாக நடத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம், சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும். முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பின் தீப மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்து தெரியவரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கும் கூடுதல் தகவல். தற்போது வரை அதாவது அந்த நெய் கொப்பரையை கொண்டு செல்பவர்கள் மற்றும் நெய்யை மலை உச்சிக்கு கொண்டு செல்பவர்கள் என ஒரு 100 பேரை மட்டும் அனுமதிக்க கூடும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தற்போதைய வரை பக்தர்கள் மலையின் மீது அனுமதிக்கப்படுவார்களா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது. ரஞ்சித். நன்றி குரு தண்டபாணி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. வானிலை குறித்த அண்மை தகவல்களுடன் செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைந்துள்ளார். சமய மணிவண்ணன், காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுமா? எங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது? விவரங்கள் சொல்லுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்பதால் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அதேபோன்று டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மெதுவாக நகர்ந்து வருவதாகவும் புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சித். வானிலை நிலவரம் பற்றிய தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் கருத்துக்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். கடந்த அதிமுக ஆட்சி முதல் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 12,000 அரசு பள்ளி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திமுக ஆட்சியில் பகுதி நேர ஆசிரியர்களிடம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதும் அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் திட்டமிட்டபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெறும் என பகுதி நேர ஆசிரியர்களின் சங்கங்கள் அறிவித்தன. இந்நிலையில் சட்டசபை கூட்டம் நடைபெற்று வரும் சூழலில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆசிரியர்கள் பேருந்துகள், ரயில்கள் மூலம் சென்னையில் குவிந்தனர்.
பின்னர் கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் 5000க்கும் மேற்பட்டோர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2012ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே நூற்றுக்கணக்கில் குவிந்த பகுதி நேர ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் பெரியசாமி, அம்பிகா மற்றும் பாபு ஆகியோர் கூறுகையில், அந்த கல்வியை அரை நாள் கொடுத்துட்டு எங்களையும் பாதிக்குது, மாணவர்களுக்கும் பாதிக்குதுன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அவர்கள் 181 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றி கொடுத்து 12000 குடும்பங்களையும் வாழ வைக்க வேண்டும், பல லட்சம் மாணவர்கள் பயன்பெற வகையில் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். ஆனால் சொல்ல முடியல, வந்தால் அழுக அப்படியே அடக்கிட்டு பேசுகிறோம். நாங்கள் அவ்வளோ ஒவ்வொருத்தரும் போராடி எப்படியோ பணி நிரந்தரம் பண்ணிடுவாங்கன்ட்டு பணி நிரந்தரம் செஞ்சுருவாங்க அப்படின்ற கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் இவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்களை இன்னும் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி எந்த விதமான எண்ணமும் வரமாட்டேங்குது. இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன 181 நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் இங்கே நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம். திருமண மண்டபங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆசிரியர்கள் மதிய உணவை வேண்டாம் என மறுத்து தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க கோரி முழக்கமிட்டனர். அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் மட்டுமே எங்கள் போராட்டம் ஓயும் என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் பகுதியினர் ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஞ்சித். நன்றி சசிதரன். எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த பெண் குழந்தை உயிரிழந்ததற்கு மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் ஸ்ரீபெரும்புதூரில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சசிதரன் மற்றும் பத்மநாபன். சென்னை வியாசர்பாடி கனிகாபுரத்தைச் சேர்ந்த ஜீவா ஷபானா தம்பதிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை மூச்சு பேச்சின்றி இருந்ததால் இன்குபேட்டரில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து குழந்தை உயிருடன் இருப்பதாக கூறி உறவினர்களை அழைத்துச் சென்ற மருத்துவர்கள் காலையில் குழந்தை உயிரிழந்ததாக மீண்டும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குழந்தை பிறந்தபோது மருத்துவர்கள் யாரும் அருகில் இல்லை என்றும் குழந்தையை காட்ட ஊழியர்கள் பணம் கேட்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஜீவாவின் உறவினர்கள் லதா மற்றும் அமுதா கூறுகையில், அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கு, டாக்டர் கவனிக்கல, அந்த பொண்ணை விட்டுக்கிறாங்க. அப்படியே விட்ட குழந்தை தலை வெளியே வந்துச்சு, குழந்தைய வெளியே வந்துச்சு. அப்புறம் தூக்கின்னு போய் பார்க்காம என்ன பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நேரம். அவங்க உயிர் இருக்குது, உடம்பு ஆசையில் குழந்தை கத்துலன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். கண்ணாடி பாக்ஸில் வச்சுட்டாங்க, அம்மாவுக்கும் காட்டல. அப்புறம் செத்துச்சுன்னாங்க. மீடியாலாம் வந்துடுவே என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு உசுறு இருக்குது, உயிர் இருக்குது, நீங்கள் ஏன் வந்தீங்க, யார் வந்தது அப்படின்னு தட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆர்த்தி என்பவருக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சில மணி நேரங்களிலேயே ஆர்த்திக்கு மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது. மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆர்த்தி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் ஆர்த்தியின் உயிரிழப்புக்கு மருத்துவர்களின் கவனக்குறைவே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். செய்தியாளர் பத்மநாபன் வழங்கும் கூடுதல் தகவல். தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடற்கூறு ஆய்வின் முடிவின் அடிப்படையில் மருத்துவர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஞ்சித். பத்மநாபன். அமெரிக்காவின் முன்னணி மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் CEO கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கில் 26 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மறுபுறம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மீதான மக்களின் கோபம் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவுகிறது. அமெரிக்காவின் மிகப்பெரும் மருத்துவ காப்பீட்டு நிறுவனமான யுனைடெட் ஹெல்த் கேரின் CEO பிரையன் தாம்சன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி அமெரிக்காவின் மிக முக்கிய நகரான நியூயார்க்கின் அதிக பாதுகாப்பான மன்ஹாட்டன் வீதியில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே வாக்கிங் சென்றபோது பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர் ஒருவர் பிரையன் தாம்சனை சுட்டுக் கொன்றார்.
நடந்து ஒரு வாரத்திற்கு மேலான பிறகும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் நியூயார்க் போலீசார் திணறி வந்தனர். இந்த நிலையில் இந்த கொலையை அரங்கேற்றியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு துப்பு கொடுப்பவருக்கு $10,000 சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பென்சில்வேனியாவின் மெக்டொனால்டு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபர் பற்றி கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் 26 வயது லூயிகி மேஞ்சியோனி என்ற இளைஞரை கைது செய்தனர். கொலையின் போது சத்தமே வராமல் இருக்க சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கியை இவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதனை கோஸ்ட் துப்பாக்கி என கூறும் போலீசார் தனித்தனி உதிரி பாகங்களை அசெம்பிள் செய்து உருவாக்கப்படுவதால் இதனை ட்ரேஸ் செய்யவே முடியாது என்கின்றனர். விசாரணையில் லூயிகி மேஞ்சியோனி அமெரிக்காவின் செல்வ செழிப்புமிக்க மேஞ்சியோனி குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் 2 பொறியியல் பட்டங்களை பெற்ற மிகச்சிறந்த மாணவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இப்படி இருக்க அவர் ஏன் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனத்தின் சிஇஓவை கொலை செய்தார் என்ற காரணம் தெரியாமல் அமெரிக்க போலீசார் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். அண்மையில் அந்த இளைஞர் ஹவாய் தீவில் அலைச்சறுக்கு போட்டியில் பங்கேற்ற போது முதுகில் கடுமையான காயம் ஏற்பட்டு அதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொண்டது தெரிய வந்துள்ளது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது மருத்துவ காப்பீடு முழுமையாக கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுவதால் கவரேஜ் குறைபாடு காரணமாக இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவை திட்டமிட்டு சுட்டுக் கொன்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். அதே சமயம் அமெரிக்க சமூக வலைதளங்களில் பிரையன் தாம்சனின் மரணம் பற்றிய இரங்கல் பதிவில் லட்சக்கணக்கானோர் எதிராக கருத்து தெரிவித்தும் லாஃபிங் எமோஜியை பதிவிட்டு வருவதும் ஹெல்த் கேர் சிஸ்டம் மீதான மக்களின் கொந்தளிப்பை காட்டுவதாக உள்ளது. பொதுவாகவே மருத்துவ செலவு தாறுமாறாக இருக்கும் அமெரிக்காவில் எல்லோருமே மருத்துவ காப்பீட்டை எடுக்கும் நிலை இருக்கிறது. ஆனால் அதை வழங்கும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களோ நோயாளிகளை பல விதங்களில் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. முன்னணி இன்சூரன்ஸ் நிறுவன சிஇஓ பிரையன் தாம்சனின் படுகொலை அமெரிக்க கார்ப்பரேட் தொழில் நிறுவனங்களின் மேல்மட்ட பணியாளர்களிடையே பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயாளி 10 முதல் 15 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலே ஐசியூவில் சிகிச்சை பெற்றால் இந்திய மதிப்பில் 2 முதல் 3 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொல்லப்படுது. இன்சூரன்ஸ் இருந்தால் அதிகபட்சமாக 80 முதல் 90% கவர் ஆகும். அப்படி இருந்தாலும் கூட மீதி இருக்கக்கூடிய 10 முதல் 20% தொகை என்பது நடுத்தர மக்களால் தாங்கவே முடியாது. மருத்துவமனை சிகிச்சைக்காகவே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு வீடு உள்ளிட்ட சொத்துக்களை இழந்தவர்கள் இங்கே ஏராளமான பேர் இருக்காங்க. அதனால் தற்போது இந்த சிஇஓ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர் கூட இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியை நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.